நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகிமன் திருடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கடகராசியில் பிறந்த நண்பர்களே, நாளை என்று நினைத்தால் நஷ்டம்தான், இன்றே முடித்தால் லாபம். வேகம் இருந்தால் நிச்சயம் யோகம்தான் உங்களுடைய வாழ்க்கையில். தீபாவளிக்கு பின் பொங்கலுக்கு முன் நவ கிரகத்தின் மூலமாக, அதாவது 9 கிரகங்கள் மூலமாக நடக்க போகின்ற பயிற்சி வக்ர நிவர்த்தி, இதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகின்ற யோக பலனை பற்றி பார்க்க போறோம். ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல கடகராசியில் பிறந்த உங்களுக்கு ஏற்கனவே சனிவனுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை போய் பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் ஆப்ஷனை தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அவ்வளோதான், நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். கடகராசியில் பிறந்த நண்பர்களே, கடகராசியை பொறுத்தவரை முதல்ல நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, சனிவனுடைய வக்ர நிவர்த்தி. உங்களுடைய கடகராசிக்கு 8ஆம் வீடான கும்பத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருந்த சனி பகவான் கடந்த ஜூன் மாதம் வக்ரம் அடைந்தார். நவம்பர் 15 வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறார். ஸோ அஷ்டம சனியால் ரொம்ப கஷ்டமில்லை, ரொம்ப பிரச்சனைகளை கொஞ்சம் குறைத்து கொண்டு கொடுத்தார் இந்த சனி பகவான். காரணம் வக்ரம். ஆனா அப்படிப்பட்ட சனிவன் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கிறாரு. ஸோ மீண்டும் தன்னுடைய இயல்பான முழுமையான சக்தியை பெறுகிறார் இந்த சனி பகவான். ஐயோ, உங்களுடைய கடகராசிக்கு 8ஆம் வீடாச்சே அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஆனால் அந்த பயம் வேண்டாம். ஏன்னா தலைக்கு வந்தது தலைப்பாகோட போச்சு அப்படின்னு சொன்ன மாதிரி உங்களுடைய ஆயுள் காரகன் சனி பகவான், 8க்குரியவனே அவர் தான். அவர் ஆட்சி பெற்று அமருகின்ற பொழுது கண்டிப்பா ஆயுள் விஷயத்துல கவலைப்பட தேவையில்லை. தீர்க்கமான ஆயுள் கண்டிப்பான முறையில் இருக்குது. ஸோ அதுல நீங்க கவலைப்பட வேண்டாம். 3ல் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு முயற்சிகளில் முட்டுக்கட்ட, முயற்சிகளில் தடை போன்ற விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கக்கூடியது ராகு தான். ஏன்னா ராகு உங்களுடைய கடகத்திற்கு 9ஆம் வீடான மீனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த மீனத்திற்கு அதிபதியான குரு உங்களுடைய கடகத்திற்கு 11ஆம் வீடான ரிஷபத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆனால் வக்ரம் அடைஞ்சிட்டார். அக்டோபர் 9 வக்ரம் அடைந்த குரு அடுத்த வருஷம் 2025 பிப்ரவரி வரை வக்ரத்தில் தான் இருக்க போறாரு. அதாவது தை மாதம் முடியும். அப்போ உங்களுக்கு பலத்தையும் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அது யாருன்னு பார்த்தா அது ராகு தான். 3ல் இருக்கக்கூடிய கேது முயற்சியில ஒரு முட்டுக்கட்டப்படுவார், ஒரு சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால கடகராசியில பிறந்த நீங்க பொங்கலுக்கு முன்பாக எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், எந்த ஒரு செயலாக இருந்தாலும், எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு அவங்க கிட்ட பேசிக்கலாம், நாளைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு நாளை என்று எந்த ஒரு காரியத்தையும் தள்ளி போடாதீர்கள். இன்றே முடித்தால் அந்த காரியம் ஜெயம், நிச்சயம் வெற்றி உண்டு. அதுக்கு காரணம் 9ல் இருக்கக்கூடிய ராகு. மேலும் சில பேர் கடகராசியில் பிறந்த சில பேர் நமக்கு ஒரு நேர் வழியில போயிருப்போம், மற்றவங்கள்ட்டையும் நம்ம இரக்கத்தை எதிர்பார்ப்போம் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் தான் முடிஞ்சு. வியாபாரம் நடக்கக்கூடிய இடத்துல, தொழில் பண்ணக்கூடிய இடத்துல இரக்கமோ கருணையோ நீங்க காட்டுகின்ற பொழுது நீங்க ஏமாற்றப்படுவீர்கள். சரிங்களா? ஸோ அதனால ஒரு வியாபாரம், ஒரு வேலை, தொழில் பார்க்கக்கூடிய இடத்துல கட் அண்ட் ரைட்டா இருக்கிறது உங்களுக்கு நல்லது. பாசத்திற்காக பல உறவுகள் உங்களை பாசம் காட்டி ஏமாற்றுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதுல கூடுதல் கவனத்தோடு நீங்க இருந்துங்க. உறவுகள் மட்டும் இல்லைங்க, சில பேர் அப்படி நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. காரணம் என்னன்னா, 8ல் இருக்கக்கூடிய அஷ்டம சனி அவரு மன ரீதியான, உறவுகள் ரீதியான நம்பிக்கையை கொடுத்து, மன ரீதியான மாற்றத்தை கொடுத்து உங்களை கொஞ்சம் தடுமாற வச்சிருவாரு. அப்படி போய் மாட்டிக்காதீங்க. அதே போல அடுத்தவருடைய குடும்ப நல பிரச்சனை, அடுத்தவருடைய பிரச்சனைக்கு தலை கொடுப்பது, ஜாமீன் கேரண்டி கையெழுத்து போடுறது போன்ற விஷயத்துல தலையிடாம இருக்கிறது நல்லது. ஆனா அதே சனி பகவான் பணபரஸ்தானம்னு சொல்லுவாங்க, 8ஆம் வீட்டை. அப்போ சில கடகராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா மறைமுகமான வேலைகள் மூலமா பண வரவுகள் கிடைக்கும். சில குறுக்கு வழியில பண வரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ராகு 9ல் இருக்கிறதுனால பொங்கலுக்கு முன்பாக, ஏன்னா அந்த ராகு இது பயிற்சிகளுக்கு முன்பாக ராகு இறுதி கட்டத்தை நெருங்கிட்டு இருக்காரு. கண்டிப்பா எதிர்பார்க்காத அந்த சினிமா வாய்ப்பு, அரசியல் சம்பந்தப்பட்ட வாய்ப்பு, ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து துறை, போஸ்ட் ஆஃபீஸ், கொரியர் சம்பந்தமான டிபார்ட்மெண்ட் மற்றும் கமிஷன் அடிப்படையில் இம்போர்ட் அல்லது எக்ஸ்போர்ட் பிசினஸ் இதெல்லாம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய கடகராசியில் பிறந்த உங்களுக்கு ஒரு லாபத்தை அள்ளி கொடுப்பார். ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அதில் ஒரு லாபங்கள் உண்டு. உங்களுக்கு கட்டுமான சம்பந்தமான தொழில்கள் இருக்கணும், பெரிய அளவுக்கு லாபம் உண்டு. பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி, கார்மெண்ட்ஸ் சம்பந்தமான தொழில், ஜவுளி சம்பந்தமான தொழில், இதுல எல்லாமே கண்டிப்பா லாபம் பார்ப்பது உறுதி. ஸோ எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் அதுல கமிஷன் பாக்குறீங்க, ஒரு பொருளை வாங்கி கைமாத்தி விடுறீங்க அப்படின்னா லாபம் உண்டு. அதை அள்ளி கொடுப்பார் ராகு.
சனி பகவானும் அதற்கு துணையாக இருக்கிறார். ஆனா என்ன ஒரு விஷயம்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய கஸ்டமரை, உங்களுக்கு இருக்கிற வாடிக்கையாளரை நீங்க தக்க வச்சுக்கிறது நல்லது. நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பேசிக்கலாம் அவர்கிட்ட அப்படின்னு தள்ளி போட்டுறாதீங்க. ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், தொழில் கான்ட்ராக்டாக இருக்கட்டும், படிப்பு சம்பந்தமான விஷயமா இருக்கட்டும், திருமண வாழ்க்கை சம்பந்தமான ஒப்பந்தமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நாளை, அடுத்த மாதம், அடுத்த வாரம் பார்த்துக்கணும், தள்ளி போட்டுறாதீங்க. ஸோ வாழ்க்கை துணை அமைத்துக் கொள்ளக்கூடிய, எதிர்பார்த்து கொள்ளக்கூடிய கடகராசியில் பிறந்த நண்பர்களே, நீங்கள் திருமணத்துக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வரனை உடனே நீங்கள் முடிச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. ஸோ பொங்கலுக்கு முன்பாகவே அதை உறுதிப்படுத்துவது நல்லது. சரிங்களா? அதில் வந்து தீவிரமாக இறங்கினுங்க. ஒரு வரன் பார்க்க போகிறதா இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கைக்கு ஒரு முடிவு எடுக்கிறதாலும் சரி, முடிவு எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ அதே போல் குருவான் வக்ரமாக இருக்கிறார். உங்களுடைய கடகத்திற்கு 11ஆம் இடம் ரிஷபத்தில் வக்ரம் அடைந்திருக்கிறார். அப்போ இதில் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்னா, அந்த குருவான் உங்களுடைய கடகத்திற்கு 6ஆம் வீடான தனுசிற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். அப்போ எதிரி, கடன், நோய், இந்த மூன்றும் கட்டுப்படும், உங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு முன்பாக எதிரிகள் பிரச்சனையும், கடன் பிரச்சனையும், நோய் பிரச்சனையும் குறைத்து கொள்ள முடியும். ஸோ நீங்கள் புதுசாக எதுவும் பிரச்சனையை இழுத்து வைக்காமல் இருந்தால் நல்லது. ஸோ மற்றவர்களுடைய பிரச்சனையை தள்ளிடாமல் இருந்தால் நல்லது. அதே நேரத்தில் தங்கத்தை அடமானம் வைக்கிறது, தங்க நகை சம்பந்தமான பிரச்சனைகள் உருவாக வாய்ப்புண்டு. கார், வண்டி, வாகனம் வாங்கி அதில் செலவுகள் வர வாய்ப்புண்டு. ஸோ இதில் எல்லாமே கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறதும், தேவையில்லாத செலவுகள் பண்ணாமல் இருக்கிறதும் நல்லது. இன்னொரு பக்கம் அதே குரு பகவான் உங்களை கடகத்திற்கு 9ஆம் இடம் மீனத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். ஸோ அதனால உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க, உங்களோட வயது மூத்தவர்கள், உங்களோட பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படும். வேற்று மொழி பேசக்கூடியவர்கள் அல்லது வேற்று இனத்தவருடைய சகவாசம் ஏற்பட்டு உங்களுக்கு ஒரு புதிய ஒரு வாய்ப்பு, புதிய ஒரு பதவி அல்லது புதிய ஒரு வழி பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்கள் அதை பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. இதில் முக்கியமாக எந்த ஒரு தகவல், எந்த ஒரு செய்தி வந்தாலும் அந்த செய்தியின் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் உண்டு. அதை உடனே செயல்ல இறங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கடகராசியில் பிறந்த உங்களுக்கு. அதனால வெறும் சொல்லாகவோ உங்களுடைய வாழ்க்கையில வார்த்தையாகவோ பயன்படுத்த வேண்டாம். எப்பவுமே செயல்ல இறங்கிருங்க இந்த பொங்கலுக்கு முன்பாக. ஸோ வேகம் இருந்தால் நிச்சயம் யோகம் உண்டு. அந்த யோகம் நான் சொன்ன மாதிரி பண விஷயத்தில், ட்ரேடிங்கு, ஷேர் மார்க்கெட்டு, ஐடி ஃபீல்டு, கமிஷன் அடிப்படையில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு லாபம் அல்லது பூர்வீக சொத்துக்குள்ள வரக்கூடிய பங்காக இருக்கலாம், தொழிலில் வரக்கூடிய ஷேராக இருக்கலாம், அல்லது படிக்கின்ற மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப்பாக கூட இருக்கலாம். சரிங்களா? அப்படி நீங்கள் எதிர்பார்த்த அந்த பண தேவை உங்களுக்கு பூர்த்தி அடையக்கூடிய தருணம். ஸோ ஒரு வகையில் அஷ்டமச்சனி உங்களுக்கு மன ரீதியான உறவுகள் சின்ன ஏமாற்றத்தை கொடுத்தாலும், ராகு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறாரு. முயற்சி சாதத்தில் கேது இருந்து முட்டுக்கட்டை போட்டாலும் உங்களுக்கு வேகம், சுறுசுறுப்பு, இதை ரெண்டப்பட்டு கடைபிடிச்சுங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம், எந்த வழி தள்ளி போட்டுறாதீங்க. பொங்கலுக்கு முன்பாக அந்த சுறுசுறுப்பும் வேகமும் இருந்தால் யோகம் உங்களுக்கு மட்டும்தான், அதில் தங்கு தடை இல்லை. ஸோ மேலும் நீங்கள் பண்ண வேண்டியது இந்த அஷ்டமசனி காலகட்டம் இல்லையா? ஸோ கேது வேற 3ல் இருக்கிறார், குரு வேற வக்ரத்தில் இருக்கிறார். அதனால கண்டிப்பாக கால பைரவருடைய வழிபாடு தவறாமல் பண்ணிக்கோங்க. தெரு நாய்களுக்கு உங்களால் முடிஞ்ச பிஸ்கட்டு, ஏதாவது இந்த உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வாங்கி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தோல் வியாதி உள்ளவர்களுக்கு ஏதாவது உணவு தானம் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? மேலும் காலபைரவர், விநாயகர், ஸோ இந்த இரு தெய்வத்தினுடைய வழிபாடை தவறாமல் பண்ணுங்க. குறிப்பாக சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகரையும், 3ஆம் பிறை என்று கால பைரவரையும் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அஷ்டமிக்கும் கால பைரவருக்கு பொருந்தும், ஆனால் 3ஆம் பிறை உங்களுக்கு செல்வத்தை அள்ளி கொடுக்கும் கால பைரவர் மூலமாக. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தேதிகளில், அந்த மாதிரி நாட்களில் வழிபாடு பண்ணுங்க, கண்டிப்பாக வாழ்க்கை மாறும். ஸோ நல்லது நண்பர்களே, நாம் இன்றைய இதில் கடகராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தது. நிச்சயமா உங்களுக்கு பயன்படுவதற்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் தவறாமல் செலக்ட் வச்சுங்க. மேலும் அடுத்தது இப்போ நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும், ஓம் நம சிவாயம், எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.